Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய COA அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த எக்ஸாம் வந்து எந்த டேட்ல ப்ரோ எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு குழப்பமாவே வந்து இருக்குது. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க எந்த டேட் வந்து எக்ஸாமினேஷன் நாங்கள் வந்து நடத்துறோம்னு சொல்லிட்டு. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து குழம்பிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்டா இல்லை செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸா இருக்குது. அந்த டவுட்டை இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாரிட்டி வந்து பண்ண கொடுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, COA எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் வந்து போன வருஷம் 2024 ஆகஸ்ட் மாசம் வந்து நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இந்த வருஷம் ஜூன் மாசம் நம்மளுக்கு வந்து நடத்துறாங்க. சரிங்களா? போன வருஷம் நடக்கல. இந்த வருஷம் லாஸ்ட் எக்ஸாம் இதுதான். லாஸ்ட் எக்ஸாம் மீன்ஸ் வந்து ஓல்டு சிலபஸ்ல லாஸ்ட் எக்ஸாம் வந்து இதுதான். இதுக்கப்புறம் அவங்க நடத்துறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருமே வந்து ரெடி ஆயிட்டீங்க அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்றதுக்கு. இப்போ எந்த டேட்ல ப்ரோ எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனோட அஃபீஷியல் ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய பேஜ். இதுல தான் ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த அப்டேட்ல அவங்க தெளிவா வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது டவுன்லோட் GTE டென்டேட்டிவ் ஷெட்யூல் சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகஸ்ட் 2024 அப்படின்னா ஆகஸ்ட் 2024 நடக்க வேண்டிய எக்ஸாம் தான் இப்போ வந்து நடத்துறாங்க. அதனால அந்த ஹெட்லைன்லேயே நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த்னு சொல்லி டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, அதாவது டென்டேட்டிவ் அப்படின்னா இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஷெட்யூல் அட்டவணை அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாமினேஷனுடைய கண்டக்ட் டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது தியரி அப்படிங்கிறது 7/6/2025, பிராக்டிகல் அப்படிங்கிறது 8/6/2025 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 8, 9, 10 அந்த 3 டேட்ல உங்களுக்கு பிராக்டிகல் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கிறதுனால இது நாங்க எப்ப வேணாலும் மாத்துறதுக்கான அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறதுக்கான அர்த்தம் தான் வந்து டென்டேட்டிவ். சரிங்களா? அதனால இதை வந்து இங்க பார்க்க கூடாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு டேட் வந்து 3, இன்னைக்கு இந்த டேட்ல உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்திருக்கணும் எப்படி பார்த்தாலும். பட் உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த டேட்ல எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஓல்டு அப்டேட். அப்ப நியூ அப்டேட் எப்படி நாங்க செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதே வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல டவுன்லோட் COA ஆகஸ்ட் 2024 அபிஷியல் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. ஸோ இந்த பேஜ்ல தெளிவா நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது 14/6/2025 இந்த டேட்ல நாங்க தியரி எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நடத்தி முடிச்சிருவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 15/6/2025 ஆன்வர்ட்ஸ் ஃபார் பிராக்டிகல் எக்ஸாம் 15ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் வந்து நடக்குது. 15, 16, 17 அந்த 3 டேஸ்ல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்து உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி பிராக்டிகல் வருமா இல்ல 16ஆம் தேதி வருமா 17ஆம் தேதி வருமா அப்படிங்கறத உங்களுக்கு அட்மிட் கார்டுல பார்த்தா தான் தெரியும். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஒரு டவுட்ஸ் என்ன அப்படின்னா 15ஆம் தேதி வந்து TNPSC நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நடக்குது. பட் TNPSC 15ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்க வந்து கொடுக்கல. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுல வந்து கரெக்டா உங்களுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 15/6/2025 தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரூப் 4 வந்து குரூப் 1 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எங்களுக்கு வந்து 15ஆம் தேதி பிராக்டிகல் எக்ஸாம் இருந்தா நாங்க குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்ண போவோமா நாங்க பிராக்டிகல் வந்து அட்டன் பண்ண போவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ். இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 14ஆம் தேதி வந்து தியரி எக்ஸாம் அப்படிங்கறது நீங்க வந்து சென்டர்ல போயிட்டு எழுதுவீங்க. அதே சென்டர்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து குரூப் 1க்கான ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த COA எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே வந்துடும். எப்படி ஒரு 10ஆம் தேதிக்குள்ள வந்து வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த டேட்ல தான் நம்மளுக்கு வந்து பிராக்டிகல் எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் டேட் பிராக்டிகல் எக்ஸாம் டேட்டை வேணா நீங்க வந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு வந்து மாத்தலாமே தவிர
குரூப் 1 எக்ஸாமினேஷனை நீங்க எக்காரணத்தை கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு லக்குன்னு இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேட் தள்ளி போச்சு அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸாம் வந்து 16ஆம் தேதி வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிப்படையில தான் வந்து வரும். ஏன்னா பிராக்டிகலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த சென்டர்ல வந்து அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம கம்மியா தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால 3 டேஸ்ல நமக்கு வந்து நடத்துவாங்க. பட் இந்த தியரி அப்படிங்கறது 1 டேலயே உங்களுக்கு வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. தியரி எக்ஸாம். பிராக்டிகல் மட்டும் உங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து நடக்கும் அப்ராக்ஸிமேட்டா. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. COA சம்பந்தமான வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து எங்க குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதுல அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். Thank you. All the best. God bless you.